வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் என் பணிவான அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை எதிர்பார்ப்பு. சிந்தனையை தொடர்ந்து கேளுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வாருங்கள் சிந்தனைக்கு செல்வோம். தப்பு கணக்கிட்டு தானொன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி. ஒழுங்கமைப்புக்கேற்றபடி அப்போதைக்கப்போதே அளிக்கும் சரி விளைவு எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார். வாழ்வின் யதார்த்தம் பற்றி காஞ்சி மகா பெரியவர்கள் கூறுகின்றார்கள். நிம்மதியாக இருங்கள், எதுவும் உங்கள் கையில் இல்லை. உலகிலுள்ள அனைவருக்கும் ஏதோ ஒரு கடமை இருக்கும், ஏதோ ஒரு பொறுப்பு இருக்கும். அது அவர்களின் அறியாமையைத் தவிர வேறில்லை. எது உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று சற்றே சிந்தியுங்கள். உங்கள் உடலே உங்களின் கட்டுப்பாட்டில் இல்லையே. மீண்டும், நிம்மதியாக இருங்கள், எதுவும் உங்கள் கையில் இல்லை. உலகில் உள்ள அனைவருக்கும் ஏதோ ஒரு கடமை இருக்கும், ஏதோ ஒரு பொறுப்பும் இருக்கும். அது அவர்களின் அறியாமையைத் தவிர வேறில்லை. எது உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று சற்றே சிந்தியுங்கள். உங்கள் உடலே உங்களின் கட்டுப்பாட்டில் இல்லையே. உங்களின் உடம்பே உங்கள் பேச்சை கேட்காத போது உலகில் வேறு யார் கேட்பார்? உடலை விடுங்கள், உங்களின் தலைமுடி கூட உங்களது கட்டுப்பாட்டில் இல்லையே. முடி நரைப்பதும் உதிர்வதும் வழுக்கை விழுவதும் யாருக்குத்தான் பிடிக்கும்? முடி நரைப்பதையோ உதிர்வதையோ உங்களால் தடுக்க முடியவில்லையே. உங்கள் உடலுக்குள் என்ன நடக்கிறது என்று தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. உண்ட உணவை நீங்களா ஜீரணம் செய்கிறீர்கள்? அதுவாகவே ஜீரணமாகிறது. இதயத்தையும் குடல்களையும் கணையத்தையும் சிறுநீரகத்தையும் நீங்களா இயக்குகிறீர்கள்? இல்லையே. இப்படி உங்களுக்கு சொந்தமான உங்கள் உடம்பே உங்கள் கட்டுப்பாட்டிலும் பொறுப்பிலும் இல்லாத போது உலகில் பலவற்றையும் உங்கள் பொறுப்பு என்று நீங்கள் சிந்திப்பது அறியாமையே என்கிறார். மழை உங்களை கேட்டா வானிலிருந்து பொழிகிறது. மரம் உங்களை கேட்டா முளைக்கிறது. உலகம் உங்களுடைய பொறுப்பிலா சுழலுகிறது. நட்சத்திரங்கள் உங்களது பொறுப்பிலா ஜொலிக்கிறது. நீங்கள்தான் வானில் உள்ள கோள்களை கீழே விழாமல் அந்தரத்தில் தாங்கி பிடிப்பவரோ? உங்கள் பொறுப்புணர்ச்சியும் கடமை உணர்ச்சியும் எவ்வளவு அறியாமை! எதுவுமே உங்கள் பொறுப்பில் இல்லை. அனைத்துமான இறைவன் உங்கள் முடியை கூட உங்கள் பொறுப்பில் விடவில்லை. அனைத்துமே அவன் கட்டுப்பாட்டில் உள்ளது. எந்த சக்தி உங்களையும் சேர்த்து அனைத்தையும் இயக்குகிறதோ அது அனைத்தையும் பார்த்து கொள்ளும். உங்களுக்கு ஏன் வீண் கவலை? எதுவும் உங்கள் கையில் இல்லை. அமைதியாயிருங்கள். நாம் என எண்ணுகிறோம், எண்ணும் பொழுது பயனில்லை. இது சுக்கிசிவம் ஐயா அவர்கள் எதிர்பார்ப்பு பற்றி அவர் விளக்கிய விதம் மிகவும் அருமை. இன்றைக்கு எல்லோருக்குமே உள்ள ஓர் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? சாய்ந்து கொள்ள ஒரு தோள். ஆம், தன்னை தாங்கி பிடிக்க ஒருவர் இருந்தால் நல்லதென்றே பலரும் ஆசைப்படுகிறார்கள். இது ஒரு வகையான மனநோய், மன ஊனம். உண்மையில் உடல் ஊனமுற்ற பலர் கூட இந்த எதிர்பார்ப்பிலிருந்து விலகிச் சுயமாகவே இயங்கவே விரும்புகிறார்கள். ஆனால் கையும் காலும் வலுவாக இருந்தாலும் மனது பலவீனம் அடைந்த சிலர் யாரையாவது சார்ந்து வாழவே விரும்புகிறார்கள். இந்த பலவீனத்தை தான் சிறு சிறு ஜோதிடர்கள், சின்ன சின்ன சாமியார்கள் வசமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். மூளையை அடகு வைத்துவிட்டு முடிவெடுக்கும் அதிகாரத்தை பிறர் வசம் விட்டவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய நிலையை ஒருபோதும் எய்த முடியாது. இப்பொழுதும் சிலர் தங்களின் உறவுக்காரர்களில் ஒரு சிலர் பெயர் சொல்லி அவர் என்னை கை தூக்கி விட மாட்டார், ஆனால் மனுஷர் செய்ய மாட்டார். அவர் என்னை கை தூக்கி விடலாம், ஆனால் மனுஷர் செய்ய மாட்டார் என்று திட்டுவார். என் நண்பர் ஒருவர் உண்டு. எப்பொழுதும் யாராவது இன்னொரு நண்பர் பெயரை சொல்லி அவனுக்கு இப்போதான் போனஸ் வந்திருக்கு, எனக்கு 5000 தான் தேவை, கொடுக்கலாம், மனசே கிடையாது என்பார். எப்பொழுதும் யாருக்கு என்ன கிடைத்தது என்று கணக்கு வைத்திருப்பார்.
தான் சம்பாதித்து யாருக்காவது ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமே அவருக்கு வந்ததில்லை. ஆனால் பிறரிடமிருந்து எதிர்பார்த்து கொண்டே இருப்பார். இத்தகைய மன ஊனங்கள் மாற வேண்டியவை. இதற்கு நேர்மாறாக இருந்தவர்கள் உண்டு. மகாகவி பாரதியார் கடையத்தில் வாழ்ந்தபோது அவர் தங்கியிருந்த வீட்டுக்குடையவர் ஒரு 10 வேட்டி அணிய கொடுத்தார். இடுப்பு வேட்டி பஞ்சகச்சம் கட்டக்கூடியது, 10 முழம் மேல் துண்டு அங்கவஸ்திரம், 6 முழம் புது வேட்டி துண்டோடு தெருவில் இறங்கிய பாரதி அங்கே தெருவில் குளிரில் நடுங்கிய ஏழையை பார்த்ததும் இடுப்பு வேட்டியை கழற்றி ஏழைக்கு கொடுத்துவிட்டு மேல் துண்டை இடுப்புக்கு அணிந்து கொண்டு வீடு திரும்பினார். கொடுக்கும் பொழுது மேல் துண்டை கொடுத்தால் போதாதா என்று யாரோ கேட்டதற்கு, அதேபடி அவன் வெளியே இருக்கிறான், குளிராதோ, வீட்டுக்குள்ளே இருக்கிற எனக்கு இது போதாதோ என்றார் வள்ளல் மகாகவி பாரதியார். அவரா ஏழை? கவியரசர் அல்லவா? பிறர் தோளில் சாயும்படி வாழ்க்கை அவரை நிர்பந்தித்தது. ஆனால் பலரையும் தன் தோளில் சாய்ந்து கொள்ள சொல்லும் வாக்கை அவர் மனம் பெற்றிருந்தது. வாழ்வில் புகழ்பெற்ற மிக உயர்ந்த பெருமக்கள் வரலாறுகளை ஊன்றி கவனியுங்கள். வெற்றியாளர்களின் விசேஷ குணம் இதுதான். தோள் கொடுத்து தாங்கத் தயார், சாய தோள் கொடுக்க வேண்டியதில்லை என்பதே அவர்களின் அறிவிப்பு. இயேசுபிரான் அப்படித்தானே உலகோரை தம் நிழலில் இளைப்பார அழைப்பு விடுத்தார். ஒரு ஏழை இளைஞன் நெடுநாட்கள் ஆசைப்பட்டு விலை உயர்ந்த ஒரு ஜோடி காலணிகளை வாங்கியிருந்தார். ஓடும் ரயிலில் அட்டைப்பட்டியை திறந்து அவற்றின் அழகை ரசித்து கொண்டிருந்தான். அப்பொழுது எதிர்பாராத விதமாக ஜோடியில் ஒன்று ஜன்னல் வழியாக தவறி வெளியே விழுந்தது. ஒரு வினாடி அவன் முகத்தில் வருத்தம் தோன்றியது. அடுத்த வினாடியே மற்றொன்றையும் பெருமிதத்துடன் வெளியே வீசினான். உடன் இருந்தவர்கள், என்ன தம்பி இப்படி செய்து விட்டீர்கள் என்றனர். ஐயா காலனியில் ஒன்றை மட்டும் நான் வைத்திருந்தால் எனக்கு எவ்வித பயனும் இல்லை. ரயில் தண்டவாளம் அருகே மற்றொன்றை யாராவது கண்டால் அவர்களுக்கும் பயனில்லை. மற்றொன்றை வீசிவிட்டால் எடுக்கிறவர் சந்தோஷப்படட்டும் என்றுதான் வீசினேன் என்றார். தன் துயரத்தை இறக்கி வைக்க தோள் தேடும் பலவீனம் அவனிடம் இல்லை. பிற துயரம் தீர்க்கும் பெருந்தன்மை பலம் அவனிடம் இருந்தது. அதனால்தான் ஊர் பெயர் தெரியாத இந்த இளைஞனை பற்றி லட்சக்கணக்கானோர் படிக்கும் இந்த பத்திரிகையில் இன்று நான் எழுதுகிறேன் என்றார். எப்பொழுதும் ஏதாவது ஒரு துயரத்தை மூட்டை கட்டி வைத்துக்கொண்டு யாராவது அகப்பட மாட்டார்களா, அவர்கள் மேல் இறக்கி வைக்கலாம் என்கிற சுய பச்சாதாப நிலையில் இருந்து வெளியேறுங்கள். ஊன்றுகோலுக்கு ஏங்காதீர்கள். உங்களுக்கு ஊனமில்லை என்று உணருங்கள். பிறரால் நான் கைதூக்கி விடப்பட வேண்டியவன் என்ற எண்ணமே ஒரு கெட்ட வார்த்தை. பலரை உயர்த்தும் பலம் நமக்குள் இருக்கிறது என்று தயவு செய்து உணருங்கள். சென்னையில் முன்னொரு முறை ஒரு குப்பத்தில் குடிசைகள் தீப்பற்றி பேரழிவு நேர்ந்தது. அப்பொழுது ஒரு பெண்மணி எரிகிற தன் வீட்டிலிருந்து பொருள்களை மீட்காமல் பூட்டியிருந்த அடுத்த வீட்டை உடைத்து நிறைய பொருள்களை காப்பாற்றினார். உனக்கென்ன பைத்தியமா என்று கேட்டபொழுது, அவர்கள் வீட்டில் அடுத்த வாரம் திருமணம். அதற்காக நிறைய விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி வைத்திருக்கிறார்கள். என் பொருள் போனால் கொஞ்சம்தான் கஷ்டம், ஆனால் அவர்கள் குடிசை எரிந்தால் ஏகப்பட்ட கஷ்டம். திருமணம் கூட நின்று போகும். அதனால்தான் அவற்றை மீட்டேன் என்றார். அவரது தீரம் வெற்றிக்கான விதை. நடமாட முடியாமல் சக்கர நாற்காலியில் நகரும் பெரியவர் ஒருவர் உடல் ஊனமுற்றவர்களின் பிரச்சனைகள் களைய தமிழ்நாட்டில் ஒரு சங்கம் நடத்துகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? திருமணமே செய்து கொள்ளாத வித்யாசாகர் ஆதரவற்ற அனைவரையும் ஆதரிக்கும் குடும்பஸ்தனாக உதவும் கரங்கள் நடத்துகிறார். தெரியுமல்லவா? ஒரு குழந்தை கூட பெறாத தெரசா எல்லோருக்கும் மதர் தெரசா என்பது ஒரு ஞாபகம் இருக்கிறதா? சாய்வதற்கு தோள் தேடுகிறவர்கள் சாய்ந்தே போகிறார்கள். இருக்கும் பொழுதே இறந்து விடுகிறார்கள். கம்பீரமாக இமயமலை போல் இருப்பவர்கள் காலம் கடந்தும் வாழ்கிறார்கள். இமயமலை போல் இதய உறுதி கொள்ளுங்கள். சாய்வதற்கு தோள் தேடாதீர்கள். வெற்றி நிச்சயம்.
வாரியார் சுவாமிகள் கூறிய அறிவுரைகளிலிருந்து சிலவற்றை நாம் பார்ப்போம். உன் வாழ்க்கையை நீ வாழ். எறும்பு பட்டாம்பூச்சியின் வாழ்க்கையை வாழ ஆசைப்படுவதில்லை. நாய் சிங்கத்தை பார்த்து ஒரு நாளும் துளிகூட பொறாமைப்படவில்லை. யானை ஆகாயத்தில் பறக்கும் கிளியைக் கண்டு ஏக்க பெருமூச்சு விடவில்லை. காகம் குயிலின் இசையை கேட்டு தானும் அதுபோல பாட ஏங்கவில்லை. அதனதன் வாழ்க்கையை அது வாழ்கிறது. நீ மட்டும் ஏன் பொறாமைப்படுகிறாய்? நீ ஏன் அடுத்தவரை பார்க்கிறாய்? நீ ஏன் வருந்துகிறாய்? நீ ஏன் ஏக்க பெருமூச்சு விடுகிறாய்? உன் வாழ்க்கை விசேஷமானது. நீ அடுத்தவருடைய தூக்கத்தை நீ தூங்க முடியாது. நீ அடுத்தவருடைய பசிக்கு சாப்பிட முடியாது. நீ அடுத்தவருடைய வாழ்க்கையை வாழ முடியாது. ஆகாயம் போல் பூமி இல்லை. பூமியைப் போல் காற்று இல்லை. காற்று போல் தீ இல்லை. தீயைப் போல் தண்ணீர் இல்லை. ஆலமரம் போல் பப்பாளி மரம் இல்லை. வள்ளி போல் புளி இல்லை. தங்கம் போல் தகரம் இல்லை. பலாப்பழம் போல் வாழைப்பழம் இல்லை. கத்தரிக்காய் போல் வெண்டைக்காய் இல்லை. துணி போல் கருங்கல் இல்லை. சிற்பம் போல் சாதாரண கருங்கல் இல்லை. நாற்காலி போல் கட்டில் இல்லை. ஒரு மரத்தின் பழங்களிலேயே ஒன்று போல் மற்றொன்று இல்லை. ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளிலேயே ஒருவர் போல் மற்றொருவர் இல்லை. ஆண் உடல் போல் பெண்ணுடைய உடல் இல்லை. நேற்று போல் இன்று இல்லை. இன்று போல் நாளை இல்லை. போன நிமிடம் போல் இந்த நிமிடம் இல்லை. இந்த நிமிடம் போல் அடுத்த நிமிடம் இல்லை. ஒன்று போல் மற்றொன்று இல்லை. இத்தனை ஏன், உன் தலைவலி போல் பல்வலி இல்லை. இனியாவது சரியாக சிந்தனை செய் என்கின்றார். அதனால் நீதான் உன் அதனால் நீ தனிதான். உன் கைரேகை தனிதான். உன் பசி தனிதான். உன் தேவை தனிதான். உன் பலம் தனிதான். உன் பலவீனம் தனிதான். உன் பிரச்சனை தனிதான். உனக்குரிய தீர்வும் தனிதான். உன் சிந்தனை தனிதான். உன் மனது தனிதான். உன் எதிர்பார்ப்பு தனிதான். உன் அனுபவம் தனிதான். உன் பயம் தனிதான். உன் நம்பிக்கை தனிதான். தூக்கம் தனிதான். மூச்சுக்காற்று தனிதான். பிராப்தம் தனிதான். வலி தனிதான். தேடல் தனிதான். உன் கேள்வி தனிதான். உன் பதில் தனிதான். உன் வாழ்க்கை பாடம் தனிதான். உன் வாழ்க்கை தனிதான். உன் வாழ்க்கை அதிசயமானதுதான். உன் வாழ்க்கை ஆச்சரியமானதுதான். உன் வாழ்க்கை அபூர்வமானதுதான். உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதுதான். உன் வாழ்க்கை உத்தமமானதுதான். அதனால் இன்றிலிருந்து இப்பொழுதிலிருந்து உன் வாழ்க்கையை மட்டும் நீ வாழ்ந்து பார். வாழ்வின் ரசனை தெரியும். வாழ்வின் அர்த்தம் தெரியும். இனியும் உன் வாழ்க்கையை கேவலப்படுத்தாதே என்கின்றார். உன் வாழ்க்கையை அசிங்கப்படுத்தாதே. உன் வாழ்க்கையை உதாசீனப்படுத்தாதே. உன் வாழ்க்கையை வெறுக்காதே. புத்த பகவானின் முக்கியமான உபதேசம் ஆசையை ஒழி என்பது போல் நம் குருநாதர் வேதாத்ரி மகரிஷியின் உபதேசம் எதிர்பாராதே என்பதுதான். எதிர்பார்ப்புகள் அநேகம் ஏமாற்றத்தில் மட்டுமே முடிகின்றன. ஏமாற்றம் மனச்சோர்வை ஏற்படுத்தி அதன் வாயிலாக உயிர் சக்தியை மென்று தின்று உடல் மன நலத்தை கெடுத்து பின் நிரந்தர மனநோயாளியாகவே ஆக்கிவிடுகிறது. உலகின் துன்பங்களுக்கு மூல காரணங்களை ஆராய்ந்தால் கற்பனையான எதிர்பார்ப்புகள் முக்கியமான இடத்தை வகிக்கும். இன்பத்தையும் நிறைவையும் வெளியே தேடுவதை விடுத்து உனக்குள் தேடிப்பார், கிடைக்கும். வேறு ஒருவர் உனக்கு இன்பத்தையோ நிறைவையோ கொடுத்துவிட முடியாது. சுற்றம், நட்பு, விமர்சனங்கள், வதந்திகள், தப்பான கணிப்புகள் ஆளாகாதவர்களே இல்லை இந்த உலகில். உன் மனதில் உள்ளதையோ உன் குடும்பத்துள் நடப்பதையோ யாராலும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. கண்ணில் கண்டதை காதில் கேட்டதை வைத்து நல்லதாகவோ கெட்டதாகவோ பேசத்தான் செய்வார்கள். அது உலக இயல்பு. அதற்காக மனம் சோர்வதை தவிர்க்க வேண்டும். சாதாரண மனித குணமே பிறர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பதுதான். நம் வீடுகளில் தகராறுகளையும் சண்டை சச்சரவுகளையும் உற்று நோக்கி ஆராய்ந்தால் அதன் பின்னணியாக இருப்பது இந்த எதிர்பார்ப்பு தான். ஒருவர் பிறரிடம் ஒன்றை எதிர்பார்க்கின்ற பொழுது அந்த ஒன்றை நாம் பிறருக்கு தருகிறோமா என்பதை யோசிக்க வேண்டும்.
ஆனால் நாமும் பிறர்தான் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், எல்லோரும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமே தவிர நாமும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வருவதே இல்லை. இயற்கையை மனிதன் உணராததால எதிர்பார்ப்பு இயற்கைக்கு முரணானாக இயற்கையை மனிதன் உணராததாலே எதிர்பார்ப்பு இயற்கைக்கு முரணாக, இயற்கையின் நீதிக்கு அப்பாலாக இவன் எண்ணுகிறான். அதன்படி செய்கிறான். இயற்கையோ எல்லாமே ஒரு நியதியோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நியதியில் இவன் ஏன் அதை மாற்றி எண்ணுகிறான் என்றால் அதைத்தான் தன்முனைப்பு என்கிறார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இயற்கையை அறிவதற்காகவே அமைந்த அறிவின் வேகம், இயற்கையை அறியாத போது, புரிந்து கொள்ளாத போது, பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் இந்த 4 வகையிலே இச்சையாக, பற்றாக அதே பற்று பெரிதென்று எண்ணுகின்றான். எண்ணும் பொழுது எந்த வகையிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருள், புகழ், புலனின்பம், அதிகாரம் வேண்டியதாகத்தான் இருக்கு. ஆனாலும் அறிவை அறியாததனாலே அதன் திசை மாற்றம், பொருள், புகழ், புலனின்பம், அதிகாரம் அமைந்த போதிலும், எவ்வளவுதான் அமைந்த போதிலும் கூட போதும் என்ற எண்ணமே வராது. அப்போ கவலை என்றாலே எதிர்பார்த்தல் ஏமாந்து போதல், எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைகிறோம். இயற்கைக்கு முரணாக எதிர்பார்த்தல், இயற்கைக்கு முரணாக எதிர்பார்த்தால் இயற்கையில் நடைபெற வேண்டியது தானே நடக்கும். அப்போ ஏமாற்றம் தானே என்கின்றார். எந்த நேரமும் ஒரு குடும்பத்திலே ஒவ்வொருவருடைய செயல் அல்லது பொருள், ஆற்றல் நமக்கே வர வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நமக்கு தெரியவில்லை, என் பையன் இரவு பகலாக படித்து 90 மார்க் வாங்க வேண்டும் என்று எண்ணினால் அவனுடைய ஆற்றல் இவனுடைய எண்ணப்படி நடக்க வேண்டும் என்கின்ற விதம். குழந்தைகளை பொறுத்தமட்டில் நீ வளர்ந்ததையும் அவர்கள் வளர்வதையும் ஒப்பிட்டு பார்ப்பது மிகவும் தவறு. ஏனென்றால் சூழ்நிலைகள் அடியோடு மாறிவிட்டிருக்கின்றன. அன்பு மிகுதியால் உன்னிடம் அதிகப்படியான உரிமையை எடுத்துக்கொள்கிறார்கள். அதுவும் குழந்தைகளாக இருக்கும் வரைதான். இன்னும் சிறிது காலம் போனால் நீ விரும்பினாலும் கூட உன் மடியில் வந்து அமரமாட்டார்கள். அதுவரை அவர்களது குழந்தைத்தனமான ஆசைகளுக்கு வளைந்து கொடுத்து சரி செய்து அரவணைத்து தான் செல்ல வேண்டும். அதுபோல என்னுடைய கணவர் நான் சொல்றபடி எண்ணியபடிதான் செய்யணும், அதற்கு மேல் அவர் செய்யக்கூடாது, செய்ய முடியாது என்று மனைவி எண்ணுகிறார். அதுபோல என்னுடைய மனைவி நான் சொல்றபடி எண்ணியபடிதான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன, அவர்களுடைய ஒரு ஆற்றலை தானே கைப்பற்றி நிற்க வேண்டும் என்கின்ற ஆசை அங்கே தொக்கி நிற்கிறது. சரியாக பார்த்தோமேயானால் ஒவ்வொருவரும் இப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் பாருங்க. அந்த எதிர்பார்ப்பதெல்லாம் பேராசைதான். ஒவ்வொருவரும் இவ்வாறு நடக்க வேண்டும், அதுதான் என் ஆசை என்று நினைக்கின்றான், அதுதான் நீதி என்று நினைக்கின்றான். ஒவ்வொருவருக்கும் வாழ வேண்டிய உரிமை உண்டு. ஒவ்வொருவரும் இவ்வாறு நடக்க வேண்டும், அதுதான் என் ஆசை என்று நினைக்கின்றான், அதுதான் நீதி என்று நினைக்கின்றான். ஒவ்வொருவருக்கும் வாழ உரிமை இருக்கிறது, போதிய அனுபவம் இருக்கிறது, ஆராய்ச்சி இருக்கிறது, அறிவும் இருக்கிறது. அவரவர்கள் அந்தந்த பேரிலேயே சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மதிப்பளிக்க மனிதன் தயாராக இருந்தால் கவலை என்பது இல்லவே இல்லை. கவலை என்பது முரண்பாடு. ஒருவர் கருத்திற்கும் தன் கருத்திற்கும் ஏற்பட்ட முரண்பாடு, இயற்கைக்கும் தன்னுடைய எண்ணத்திற்கும் ஏற்படும் முரண்பாடு. ஆகவே இந்த முரண்பாடு இல்லாமல் மனிதன் வாழ வேண்டுமென்றால் எதிர்பார்ப்பை விட்டுவிட வேண்டும். இயற்கையினுடைய நியதி என்ன? செயல் விளைவு. எந்த செயல் செய்தாலும் அந்த இடம், காலம், தொடர்பு கொள்ளும் பொருளுக்கு ஏற்ப தக்க விளைவு உண்டாகும். அது அந்த செயல் செய்வதற்குரிய நோக்கம், திறமைக்கு தக்கவாறு இன்பமாகவோ துன்பமாகவோ அமையும். துன்பமாக அமைந்தால் இவன் எண்ணியதில்தான் தப்பு, திறமையில்தான் குறைவு என்று எண்ணிக்கொள்வதில் தவறே இல்லை, திருத்திக் கொள்ளலாம். ஆனால் எப்பொழுதுமே ஒவ்வொரு மனிதனும் தன்முனைப்பு என்ற அகம்பாவத்திலே இப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றான். ஏனென்றால் தன் முனைப்பிலே 2 விதமான ஆசைகள் அடங்கியுள்ளது. ஒன்று அதிகாரம், இன்னொன்று பொருட்பற்று. பொருள்பற்று என்பது தனது என்பது, தான் என்பது அதிகாரம்.